ஹாய். 1957 ரிலீஸ் ஆன இந்த இங்கிலீஷ் படம் கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆகுது. பட் ஸ்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ட் ட்ராமா மூவி எவர். கோர்ட்டை மையப்படுத்தி நிறைய படங்கள் வந்திருக்கு. தமிழில் உதாரணத்துக்கு எடுத்துட்டாலே ஜெய்பீம் ஆகட்டும், மனிதன் ஆகட்டும், நேர்கொண்ட பார்வையாகட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு சின்ன பையன் தான் அப்பாவே கொண்டுட்டான்னு அவன் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்க கோர்ட் ஒரு 12 ஜூரிஸை அப்பாயின்ட் பண்ணுது. ஸோ இவங்க வேலை என்னென்னா, இந்த கேஸை மொத்தமாக விசாரித்து இந்த 12 பேரும் ஒரு தீர்ப்பாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். இந்த 12 பேரில் 11 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் விசாரிக்க என்ன இருக்குது, அந்த பையன்தான் குற்றவாளி, அவனுக்கு எதிராக எல்லா சாட்சியும் கரெக்டாக தானே இருக்குது, ஸோ அவன் தான் குற்றம் பண்ணியிருப்பான், அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. பட் இதில் ஒரே ஒருத்தர் மட்டும் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, ஒரு சின்ன பையன் வாழ்க்கை வீணாக போகக்கூடாது, நம்ம தெளிவாக விசாரித்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை அப்போஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துலேருந்து தான் கதை ஆரம்பிக்குது. இவங்க இந்த 12 பேர்த்துக்கும் நடக்கிற அந்த அனல் பறக்கிற ஆர்கியூமெண்ட்டு தான் இந்த மொத்த கதையும். ஸோ கடைசியில் என்னாச்சு, இவங்க 12 பேர் சேர்ந்து என்ன முடிவெடுத்தாங்க, அந்த பையனுக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையா, இதுதான் கதை. இந்த படத்தோட பேர் 12 ஆங்க்ரி மென். இது பழைய படம்னு சொல்லி பார்க்காம இருக்காதீங்க, கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஸோ இந்த படம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை. Okay, that's 11 guilty. Was Bonnie not guilty? 1.